When God is present in all that we do in our life, we will be at rest. ஆண்டவருடைய பிரசன்னம், அவர் பிரசன்னமாய் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிலும், நாம் செய்கிற எல்லாவற்றிலும் இருந்தாலே போதும், நாம் இளைப்பாற முடியும். The presence of God will make our lives less burdensome, light life. எந்த ஒரு பெரிய பாரங்கள் இல்லாமல் லகுவான வாழ்க்கையாய் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். நாம் என்ன செய்தாலும், நாம் செய்வதை செய்கிறோம், நம்மால் முடிந்த அளவிற்கு மிகவும் சிறப்பாய். Though we give our best, the rest is with God. ஆண்டவர் மீதத்தை அதை பெஸ்ட் ஆண்டவர் மாற்றுவார். The rest will be best through our Lord Jesus Christ. ஆண்டவர் அதை மிகப்பெரிய வெற்றியாய் மாற்றுவார். நாம் செய்வதில், நாம் செயல்படுகிற எல்லாவற்றிலும், நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும், in all the efforts we take, when God is present, everything will go in the right way. The Bible says in Exodus 33 verse 14, my presence will go with you. I'll see the journey to the end. The other version says, I will give you rest. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அவருடைய சமூகம் முன்னாடி போச்சுன்னா நமக்கு இளைப்பாறுதல் தான். ஏன்னா அவர் பிரசன்னமாயிருக்கிறார். அவர் சமூகம் என்றால், அவருடைய பிரசன்ஸ் என்றால், அவரே இருக்கிறார், அவரே காரியங்களை செய்வார். We don't have to be in stress, we don't have to be in worry. Take our life light and easy because he is in control. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். Our life will be less burdensome, no burden at all. எந்த பாரங்களும் இல்லை, அவர் பார்த்து கொள்வார். Let's pray. Father God, thank you for your wonderful word. எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு தடைகள், பாரங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், தோல்விகள் வந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுப்பீர், அதற்காக உமக்கு நன்றி. சரீரத்திலே வியாதிகள், பலவீனங்கள் இருக்குமானால் இப்பொழுது உம்முடைய பிரசன்னம் வருவதனால் நீர் சுகத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. பெரிய பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் காண செய்யும். கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.